லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? ராஜீவ்காந்தி இப்போ நீங்கள் 50 தொகுதிகளுக்கு மேலே அந்த 500 ஓட்டு தான் ரொம்ப. இப்போ இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1031 வேட்பாளருக்கு மேலே இருக்கிற அந்த களத்தில் பார்த்தீங்கன்னா 464 பேர் சுயேட்சைகள் மட்டுமே இருந்திருக்காங்க. 90 தொகுதிகள் இருக்கிற அந்த ஒரு சின்ன மாநிலமாக இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளும் தனித்து போட்டுக்கிட்டதும் பார்க்க முடியாது. ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட 88 இடங்களில் தனித்து போட்டிட்டு இருக்காங்க. இப்போ துஷ்யந்தோடைய ஜனநாயக ஜனதாதளம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு கூட்டணியை வச்சு ஒரு 66 இடங்கள் அப்படி போட்டிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் இப்போ எப்படி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ஒருங்கிணைந்து இருந்த எதிர்க்கட்சிகள் ஒரு 4 மாதத்துக்குள்ளாக சட்டப்பேரவைங்கிறப்ப தனித்து நின்றதுனால அதுதான் இப்படி ஒரு இந்த பின்னடைவுக்காக இல்லை இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல, இப்போதைக்கு ஏற்பட்டிருக்க நிலைக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இல்லை, எதிர்க்கட்சிகள் ஒன்றாக அணுகுங்கிற முறை மாநிலங்களுக்கு மாநில தேர்தல் மாறுபடுது. தமிழ்நாட்டில் சூழலை வைத்து மற்றதில் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு கொள்கை கூட்டணி 10 ஆண்டு காலம் கட்டியிருக்காங்க. இந்த மாடல் இந்தியா முழுக்க அப்ளை பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அது அந்தந்த மாநிலத்தில் கல யதார்த்தம் இருக்குது. நீங்கள் ஒரே ஃபார்முலாவை தமிழ்நாடு ஹரியானாவுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. அப்போ காங்கிரஸ் ஏன் ஆம் ஆத்மியை உள்ள வச்சுக்க முடியாதுன்னு நெருக்கடி இருக்கலாம். சேர்ந்தா அர்த்தமெட்டிக் கணக்கில் சேர்ந்தா ஒன்றுங்கிறதுலாம் தேர்தலில் ஈடுபடாது. இப்போ அதாவது தனிச்சு நிற்கிற ஆம் ஆத்மிக்கு இருக்கிற ஓட்டு காங்கிரஸோடு இருந்தால் வந்துடும்லாம் சொல்ல முடியாது. தனித்து நிற்பதுனாலே சில கட்சிகள் 1% 2% வாங்கிட்டே இருப்பாங்க. அது வெற்றியை தீர்மானிக்காது. ஆனால் அது சேர்ந்திருந்தாலும் வந்திருக்குங்க நம்பிக்கை இருக்கலாம். சேர்ந்திருக்கு உங்கள் ஆசையும் என்னுடைய ஆசையும் அப்படி இருக்கலாம். ஆனால் தேர்தல் கணக்கு என்பது வேறு. என்னை பொறுத்தளவில் நான் இது ஆரம்பிக்கும் போது தான் 77 தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலை செய்தி வந்தது. அது மகிழ்ச்சியான செய்தி தான். உறுதியாக தேர்தல் முடிவுகளுக்கு கருத்து கணிப்பு அடிப்படையிலும் அங்கே இருக்கக்கூடிய கல யதார்த்தமும் இடஒதுக்கீடு பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த மல்யுத்த வீராங்கனைக்கு நடந்ததெல்லாம் பெரிய விளையாட்டு வீரர்களுக்கு உரிய கோப்பான மாநிலம் ஹரியானா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விளையாட்டுகளில் தனித்திறமை உள்ள விளையாட்டுகளில் ஹரியானா மிகவும் பேசப்படுகிற மாநிலம். அது பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. அதையும் தாண்டி இடஒதுக்கீடு விவசாயிகள் பிரச்சனைலாம் ஒரு கல யதார்த்தத்தில் காங்கிரஸுக்கு தான் ஆதரவாக இருக்குது. 51 தொகுதியில் 500 ஓட்டு. உண்மையிலே இப்படி ஒரு தேர்தலில் பார்த்ததில்ல. ஒரு 20,000 10,000 டிஃப்ரெண்ட் இருக்குது. 51 ஓட்டுக்கு எங்கேயும் மாறலாம். ஆனால் 70 தொகுதிகளுக்கு காங்கிரஸ் இந்த 51 இடங்கள்ங்கிறது ஒன்று பாஜகவுக்கும் போக வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸுக்கும் போக வாய்ப்பு. ஆனால் கணிக்க முடியாத அப்போ நீங்கள் இது இப்போதைக்கு நம்மளால் ஜோதிடம் பார்க்க முடியாது. நான் ஜோதிடத்தை நம்ம நம்பிக்கையில் ஜோதிடம் இப்போ பார்க்க முடியாது, கொஞ்சம் பொறுத்து இருப்போம். ஆனால் விளாமின் சொன்ன மாதிரி இந்த கவுண்டிங்கில் 77 போன எங்களுக்கு இன்னும் 77 வராதாங்கிற நம்பிக்கை இருக்குது, ஹோப் இருக்குது தானே. அவர்கள் நாங்கள் ஆண்ட மாநிலங்கிறாங்க, பரவாயில்ல எங்களுக்கு 77 வந்திருக்கு, அந்த ஹோப் இருக்குது. உறுதியாக ஹரியானாவில் காங்கிரஸ் பெரியக்கும் ஒரு மெஜாரிட்டி பெறும். அந்த மெஜாரிட்டி என்பது ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பிரதிபலிக்கும், மகாராஷ்டிரா பிரதிபலிக்கும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், பிரதிபலிக்க வேண்டும். மல்யுத்த வீராங்கனையினுடைய அவர்களுடைய எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது ஆளும் பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரம் என்பது 2022 மக்களவைத் தேர்தலில் கூட இருந்துச்சு. அது மக்களவைத் தேர்தலில் கூட தேசம் முழுக்க பேசப்பட்டது. தேசம் முழுக்க பேசப்பட்ட பார்க்கப்பட்ட வினேஷ் போகத் முன்னிலை பெற்றவர் இப்போ ஒரு பின்னடைவை சந்தித்து வரார். அவர் வெற்றி பெற்ற அமைச்சராவாரா விளையாட்டுத்துறைக்கெல்லாம் கூட பேசிட்டு இருந்த சூழலில் ஒரு பின்னடைவும் பார்க்க முடியுது அங்கே. இல்லை, விக்னேஷ் போகத்துடைய வெற்றி என்பது ஒரு தங்கையுடைய வெற்றியாக, ஒரு நம்முடைய சகோதரி வெற்றியாக தான் பார்க்க முடியுது. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தருணங்களை தான் கடந்து வந்திருக்கோம். அது காங்கிரஸுங்கிற கட்சியை தாண்டி ஒரு சாமானிய பெண்மணி. நீங்கள் ஒலிம்பிக்கில் அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆங்கர் அவர் இந்தியக்காரர் இல்லை, இந்தியாவுடைய அரசியல் தெரியாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் காதில் ஒலிக்குது. டெல்லி வீதிகள் எழுது கொண்டிருந்த தங்க மகள் ஏதோ அவருடைய குரல் உலகரங்கில் ஒதுக்கின்றார். அதாவது ஹரியானா பேச ஹிம்மொழியோ அவங்க எங்கள் சாதியோ எங்கள் மதமோ எங்கள் கட்சியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு உணர்வு பாதிக்கப்பட்டாங்க, தெருக்களில் நியாயம் கேட்டாங்க, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலைங்கிற ஆதங்கம் எங்களுக்கு இருந்துச்சு. அந்த வெளிப்பாடாக போனாங்க, ஃபைட் பண்ணாங்க. ஒரு தன்னம்பிக்கையின் உண்மையான கோல்டு மெடலிஸ்ட்டாக, உண்மையான ஒரு ஒலிம்பிக் மங்கையாக இருந்தாங்க, இந்தியா கொண்டாடிச்சவங்கள. அப்போ காங்கிரஸ் பெரிய இயக்கம் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது. மரியாதை ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் கருத்து பண்ணாங்க. மக்கள் அதுக்கான வாக்களிச்சிருக்காங்க. பின்னடைவு 100 ஓட்டா 200 ஓட தெரியாது. உறுதியாக விக்னேஷ் போகுது வெல்ல வேண்டும் என்ற விருப்பம், வென்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது, இந்தியா கொண்டாடுகிற மகளாக. ஏன்னா ஒலிம்பிக் களத்தில் நூலிலையில் வெள்ளி பதக்கத்தை அவங்க தவற விட்டப்ப நூலிலையில் இல்லை, பிடி உஷாங்கிற அரசியலாலும் பாஜகவோட அரசியலாலும் அது அங்கே தவறட்டாங்க. இது மக்கள் தீர்ப்பு உறுதியாக வெல்வாங்க. அல்ல, அப்ப மக்களால் தங்க மகளாக கொண்டாடப்பட்டார் அவர். வெற்றி தோல்விக்குள் தங்க மகள் இல்லையா, இந்தியாவுடைய தங்க மகள். அரசியல் வர்றப்ப அந்த வரவேற்பு இல்லைங்கிறத களம் காட்டி. இல்லை, அப்படியே இல்லை, தயவுசா தான் சொன்னேன். நீங்கள் 1 மணி நேரமா முன்னிலேன்னு இருக்காங்க, அப்போ வரவேற்பு இருந்துச்சுல, இருந்ததா இல்லையா? அப்போ ஒரு பூத்தில் 2 பூத்தில் பின்னடைவு இருக்கலாம், வரவேற்பு. அப்போ அதாவது அதை வச்சு கணக்க முடியாது, முடிவு வரட்டும். விக்னேஷ் போகத் நீங்கள் சொன்ன மாதிரி ஹரியானாவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
அது என்னுடைய ஆசையும் கூட. அது அப்படி இருந்தாலும் ஒரு மனதுக்கு நெருக்கமான நிகழ்ச்சியாக அது இருக்கும். ராஜீவ் காந்தி சோசியல் இன்ஜினியரிங்கிற ஒரு அந்த பிளானை வந்து பாஜக எடுத்து இப்போ ஒரு பெரிய வெற்றியை ஈட்டுறாங்க. காங்கிரஸ் அதை ஒரு சில விஷயங்களை செய்ய தவறிட்டு. இல்லை, காங்கிரஸ் செய்ய முடியாது. அதை சோசியல் இன்ஜினியரிங் வந்து 2 இருக்குது. சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பாதிக்கப்பட்டால் அந்த மக்களை சமூக ரீதியாக கல்வி ரீதியாக உயர்த்துவதற்கு சாதி சான்றிதழ் வச்சு இடஒதுக்கீடு வாங்குகிறோம். அது சமூக நீதி அடிப்படையில். அதற்கு மாறாக நான் இடஒதுக்கீடுக்கு நீங்கள் கேட்டால் நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம், இடஒதுக்கீடுனா தகுதி திறமை போயிடும், இடஒதுக்கீடு எதுக்கு, இந்த இடஒதுக்கீடு கொள்கையை சமூக நீதி கொள்கையை கேவலப்படுத்திட்டு தேர்தல் நேரங்களை மட்டும் வாங்க சீட்டு தர்றங்கிறத தேர்தல் அரசியல் இருக்குல்ல, அதை பாஜக எப்போதும் செய்யும். அது இந்தியாவில் மிக சமீப ஒரு 10 ஆண்டுகளில் மிக கடுமையாக செஞ்சுருக்காங்க. அதாவது இடஒதுக்கீடு கேட்டு போராடினா இது மக்கள் பரிசீலனை பண்ணி தானே வாக்களிப்பாங்க. பரவாயில்ல, அதில் நான் சொல்ல வெற்றி தோல்வியை தாண்டி சமூக கலை யதார்த்தத்தில் நீங்கள் வந்து பொதுவுடைமை இயக்கங்களோ இல்லை இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களோ பல இயக்கங்கள் தேர்தலுக்கு வர்றதில்லை. ஆனால் அதுக்காக அவங்க சோட போயிட்டாங்க அர்த்தமா? அப்படி இல்லை. சமூக கலை யதார்த்தத்தில் இடஒதுக்கீடு கேட்டு ஆண்டாண்டு காலமாக ஒரு மக்கள் போராடுகிற போது அந்த மக்கள் பக்கம் நிற்கான பாஜக தேர்தல் கடத்தில் வாங்க சீட்டு தரம்பாங்க. அப்போனா என் கூட வா, நான் ஒரு தத்துவம் பேசுவேன். ஆண்டு என்னென்ன போகிறோம், ஒரு தத்துவம் பேசணும். அப்போ இடஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு ஆட்சி இருக்கும், எம்பவர்மெண்ட்டுக்கு ஆட்சி இருக்கும். உங்களுக்கு சீட்டு கொடுத்தோன்னா அமைதியாக இருப்பான். சீட்டு வாங்கிட்டு போய் அவங்க பேசுகிற ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கொள்கைங்கிற அது அதுக்கு வாங்கின தங்களுக்கு அடிமைகளை சேர்க்கிற வேலை தான் பாஜக செய்யும். சோசியல் இன்ஜினியரிங்கில் பாஜக செய்த வேலை சாதியத்தை கூர்மையாக்கி, சாதியத்தை வலுவாக்கி, சாதியத்தை எலெக்ஷன் ஓட்டுக்காமல் தான் பார்த்தாங்களுடைய. இங்கே இருக்கக்கூடிய சோசியலி எம்பவர், எஜுகேஷனலி எம்பவர், சமூகத்தில் வந்து இந்த அன்டச்சபிலிட்டி கொடுத்தோ இல்லை சமூக மேம்பாடு கொடுத்தோ அது கட்சிக்கு அக்கறை இல்லை. அது வெற்றி பெற்றிருக்கிறது. ஐயா சொன்னார், நான் ஒரு பர்சனாக பேசும்போது சொன்னார், தென் மாநிலங்கள் கூட அது வருதுங்க. எஸ், வரலாம், அது எந்த மாட்டுக்கு எடுத்ததில் இல்லை. ஆனால் அது ஒட்டுமொத்த சமூக ஒற்றுமைக்கு பயன்படுமா, ஒட்டுமொத்த மக்களுக்கு பயன்படுமா என்றால் அது மக்களுக்கு எதிரான தத்துவம் தான். அது மக்களுக்கு ஒருபோதும் பயன்படாது. அதற்கு மாறாக அவனவனை கொம்பு சீவிட்டு என் சாதி ஆண்ட சாதி தெரியுமான்னு வீசியை முறுக்கிட்டு நான் யார் தெரியுமான்னு சொல்கிறதுக்கு தான் பயன்படுமே ஒழிய எல்லாரும் ஒன்று தான் தத்துவத்துக்கு பயன்படாது. அதே இதையெல்லாம் தேர்தல் காலத்தில் பேசப்பட்டது தான், காங்கிரஸ் பேசுனது தான். இன்னும் ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டாக்கா மீண்டும் மாநில அந்தஸ்தெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறது அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. இங்கே ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு பாதிக்கப்பட்ட விளையாட்டு வீராங்கனைக்கே வாய்ப்பையும் கொடுத்தாங்க. கிரிக்கெட்டுடைய இந்தியனுடைய முன்னாள் கேப்டன் வந்து பிரச்சாரம் பண்ணுறார் காங்கிரஸ். இவ்வளவையும் கடந்து 10 ஆண்டு கால ஒரு ஆட்சி இருக்கிறப்ப அவங்களுக்குமான ஒரு அதிருப்தி இருக்கும். இவ்வளவையும் கடந்து இன்றைக்கி முன்னிலை பெற்றிருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஆட்சிக்கான அங்கீகாரத்தை இந்த மக்கள் கொடுக்குறாங்கன்னு தானே எடுத்துக்கணும். இந்த ஆட்சிக்கான அங்கீகாரம் என்னை பொறுத்தவரை வாக்கெண்ணிக்கை தொடங்குற போது 77 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை இருந்தது. இன்னும் அது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற 38, 39ங்கிறாங்க. பல்வேறு தொலைக்காட்சியில் வேறு வேறையாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷனில் 37 காங்கிரஸ் இருப்பதாக சொல்கிறது. இன்னும் அதிபெரும்பான்மைக்கு அப்படி பார்த்தாலும் ஒரு 9-10 தொகுதி தான். அதில் உங்கள் தொலைக்காட்சியில் காமிச்ச மாதிரியே 500 வாக்கு வித்தியாசத்துலேயே 50 தொகுதி காமிக்கிறீங்க. 1000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு ஏறத்தாழ ஒரு 30-40 தொகுதிகளுக்கு மாறும். ஏன்னா தேர்தல் களம் அப்படித்தான் இருந்தது, கருத்து கணிப்பு அப்படி தான் இருந்தது. மக்கள் காங்கிரஸ் பக்கம் தான் நிற்கிறார்கள். அதனால் உறுதியாக காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் நம்பிக்கை இருக்கு எனக்கு.